ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த மேக்ஸ் காட் டிராமாவோட பார்ட் 5 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள பார்ட்ஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து நம்ம ஹீரோ கடைசியா அந்த யுவான் கிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருப்பான், டே நம்மளுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னா அதை எப்படா நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான்ல. இப்ப இவன் இப்படி கேட்டனியோ நம்ம யுவான், என்னடா இது நீ உனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களை பத்தி பேசுற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி லைட்டா கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம ஹீரோ, சரி இவன் கிட்ட நம்ம எதாவது கேட்டா இவன் ஓவரா கலாய்ப்பான், அதனால இந்த பேச்சை இப்படியே விட்டுருவோம் அப்படின்ட்டு வேற டாபிக் எடுக்கலாம்னு சொல்லி பாப்பானா. ஆனா அப்பயும் நம்ம யுவான் விடாம, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் ஆனை பத்தி பேசலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு உடனே நம்ம ஹீரோ, ஆனை பத்தி என்ன பேசுறதுக்கு இருக்கு, அவ நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கா, அவளோட ஸ்கோர்ஸ் எல்லாமே சூப்பரா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவானா. அதுக்கு அப்படியே நம்ம யுவான், நான் அதை பத்தி பேசலடா, இப்ப நான் வர வழியில கேன்டீன்ல ஆனை பார்த்தேன், அவ வேற ஏதோ ஒரு பையன் கூட உட்கார்ந்து இருந்தா, அதான் அதை பத்தி உனக்கு எதுவும் தெரியுமான்னு கேட்கறக்கா கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை கிட்ட நம்ம ஹீரோ ஃபேஸ் ஒரு மாதிரி மாறும். அப்புறம் என்ன, அடுத்த சீன்லயே இப்ப இவங்க ரெண்டரும் அந்த கேன்டீனுக்கு போயிருவாங்க. இப்போ அங்க போய் பார்த்தா நம்ம ஆனு ஜெங்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்தனே நம்ம ஹீரோக்கு லைட்டா பொசசிவ் ஆகும் போல. அவன் வேகமா அப்படியே அவங்க ரெண்டு பேர்கிட்ட பாப்பான். நம்ம இவன் தான் டக்குன்னு பிடிச்சு நிப்பாட்டிடுவான். டேய் நீ என்னடா சண்டைக்கு போற மாதிரி போற, ஒண்ணு மறந்துடாத, அவ உன்னோட ஸ்டூடெண்ட் மட்டும் தான், பொறுத்திருந்து ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒரு தூரமா நின்று எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா அப்பயும் நம்ம ஹீரோ கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டாது, அந்த கான்செப்ட் மாதிரி தான். நான் ஒன்னும் பொசசிவ்னஸ்லாம் இப்படி பண்ணல, இங்க பாரு அவன் கூட இருக்கிற டைம்ல ஏதாவது போய் படிச்சா கொஞ்சம் மார்க்கான்னு எடுக்கலாம்ல, இந்த கேன்டீன்ல கிட்டத்தட்ட அவன் கூட அவ 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி படிப்பு சம்பந்தமா தான் இவர் கோவப்பட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம யுவான நம்ப வைப்பான். இப்ப அப்படியே நம்ம ஆனை தான் காட்டுவாங்க. அவ ரொம்ப சோகமா, ச்சே என்ன எரிச்சலான வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாளா. இதை கேட்டு நீ ஜெங்கு, உனக்கு என்ன என் கூட வெளியே வருது, அவ்வளோ கடுப்பா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. டக்குன்னு நம்ம ஹீரோயின், சே நான் உன்னை பத்தி பேசலடா, நான் இதை எப்படி சொல்றது, என்னோட லவ் பிரேக்கப் ஆயிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டனையும் நம்ம ஜெங்குக்கு அவ்வளவு குஷி ஆயிரும். என்னது உன் லவ் பிரேக்கப் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸோட எந்திரிப்பான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம யுவானை தான் காட்டுவாங்க. அடப்பாவி, அவ உனக்கு ப்ரொபோஸ் பண்ணி நீ அதை ரிஜெக்ட் வேற பண்ணிருக்கியா, இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை, பாவாண்டா அவ ரொம்ப ஃபீல் பண்ண போறா அப்படிங்கிற மாதிரி யுவான் சொல்லுவானா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, டே இந்த ஹியூமன்ஸ் எல்லாம் இப்படிதான்டா, லைட்டா கொஞ்ச நாள் கவலையா இருப்பாங்க, அதுக்கு அடுத்து எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவானா. அதுக்கு அப்படியே அந்த யுவான், ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான், ஒரு புது ரிலேஷன்ஷிப் வந்துருச்சுன்னா அவங்க பழச மறந்துடுவாங்க. எனக்கு என்னமோ நம்ம ஆன் கூட ஒரு பையன் இருக்கான்ல, அவன் நம்ம ஆனை கூடிய சீக்கிரத்திலேயே ஹாப்பியா வச்சுக்குவான் அப்படிங்கிற மாதிரி யுவான் சொல்லுவான். இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம ஹீரோக்கு லைட்டா கடுப்பாயிக்கிட்டு இருக்கும். இதுவே அப்படியே ஜெங்க தான் இப்ப காட்டுவாங்க. அவன் சந்தோஷத்துல தலைகால் புரியாம குதிச்சுக்கிட்டு இருப்பானா. நம்ம ஆன் இதெல்லாம் பார்த்துட்டு, ஏய் ஒரு ஃப்ரெண்டு லவ் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்றா, நீ என்னடா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா டக்குன்னு இப்ப நம்ம ஜெங்கு, நீ கவலைப்படாத உனக்காக நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. ஆனா இதை வந்து நம்ம ஹீரோயின் தப்பா புரிஞ்சுக்குவாங்க. அவன் தன்னை கலாய்க்கிறதுக்காக தான் இப்படி சொல்றான்ட்டு, போடா உனக்கு எப்பயுமே என் கூட விளையாடுறதுதான் வேலையா போச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த டாபிக்கை சீரியஸாவே எடுத்துக்க மாட்டான். ஆனா இதுவே இப்ப நம்ம ஹீரோவோட மூஞ்சதான் காட்டுவாங்க. ஜெங்கு இப்படி சொன்னனையும் அவனுக்கு இன்னும் கடுப்பேறிக்கிட்டே இருக்கும். இதுல பக்கத்துல நிக்கிற யுவான் வேற சும்மா இல்லாம, எப்பயுமே ஒரு பொண்ணுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா அந்த டைம்ல போய் யாராவது லவ் சொன்னாங்கன்னா அது கண்டிப்பா ஓகேவாயிரும், எனக்கு தெரிஞ்சு ஆனும் ஜெங்கும் கூடிய சீக்கிரமே கமிட் ஆயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் பத்த வச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா இந்த சீன் எல்லாம் பார்க்க நம்ம ஹீரோக்கு அப்படி மனசுக்குள்ள ஏதோ வித்தியாசமா ஒரு ஃபீல் வர மாதிரி இருக்கும், அப்படி லைட்டா பெயின்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது என்னன்ட்டு அவனால சரியா புரிஞ்சிக்கவே முடியாது. ஆனா இப்ப திரும்பி ஜெங்கு அவனோட லவ் எப்படியான எக்ஸ்பிரஸ் பண்ணிடணும்ட்டு, நான் விளையாட்டுக்காகலாம் சொல்லல, நான் பார்த்ததுலே அழகான பொண்ணு நீதான், அது மட்டும் இல்லாம உன்னோட மெச்சூரிட்டி லெவல் எல்லாம் கண்டு நான் வியந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இவன் சொல்ல நம்ம ஹீரோயின் அப்படி அவளதான் இமேஜின் பண்ணி பாப்பா. இவளுக்கு மெச்சூரிட்டின்னு ஒண்ணு இருக்கிற மாதிரி அவளுக்கே தோணாது. சோ உடனே இப்ப டக்குன்னு அப்படியே ஜெங்க ஸ்டாப் பண்ணி, எனக்கு புரியுது ஜெங், நான் ரொம்ப சோகமா இருக்கேங்கிறக்காக என்ன கன்சோல் பண்ணுங்கிறக்காக நீ இப்பெல்லாம் சொல்ற, ஒன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்பயும் அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் ஜெங்கு கிட்ட எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருப்பாளா. அதுக்கடுத்து இப்ப கரெக்டா கிளாஸுக்கு வேற டைம் ஆயிரும். அதனால நம்ம ஜெங்கு சொல்ல வந்ததை ஃபுல்லாவே நம்ம ஹீரோயின் கேட்காம, சரிடா அப்புறமே பாப்போம் நான் கிளாஸுக்கு போறேன் அப்படின்ட்டு வேகமா அங்க இருந்து கிளம்பிடுவா. இங்க இப்படி ஜெங்கு தன்னோட லவ் ஃபுல்லா சொல்ல முடியாம போனதை பார்த்தனையும் நம்ம ஹீரோ கடி லைட்டா சிரிப்பு வரும். இதை இவன் வேற நோட் பண்ணிடுவான். அடப்பாவி, நீ ஆனோட மனசை உடைச்சதே தப்பு, இதுல இப்ப ஜெங்கோட மனசு வேற காயப்பட்டிருக்கு, இதெல்லாம் நடந்து கொடுத்தும் நீ எப்படிடா இவ்வளவு செல்ஃபிஷா சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் பங்குக்கு அவன் கலாய்ச்சி திட்டிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ அப்படியே ஸ்ட்ரைட்டா ஜெங்கு கிட்ட வந்து, இங்க பாரு ஆனுக்கும் உனக்கும் கண்டிப்பா செட் ஆகாது, அதனால ஓ டைமே வேஸ்ட் பண்ணி அவ டைமே வேஸ்ட் பண்ணாத, போய் வேற வேலை இருந்தாதான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு கேஷுவலா கிளம்பி போயிருவான். அதுக்கடுத்து இப்படியே 2 நாள் போயிரும். அடுத்து இவங்க காலேஜ்ல ஒரு பாஸ்கெட் பால் மேட்ச் வைப்பாங்களா. இதுல நம்ம ஜெங்கும் ஒரு பிளேயரா இருப்பான். இப்ப அந்த இடத்துல ஏற்கனவே அந்த குவாய் போட நின்று நம்ம ஜெங்குக்காக சேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வருவாளா. அவ வந்து
பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கும். இவ என்னடா ஜெங்குக்காக இங்க உட்காந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து அப்படியே கேஷுவலா விட்டுட்டு இவங்க 2 பேரும் அப்படியே ஃபுல் ஃபிளெஜ்டா அந்த மேட்சே பாத்துக்கிட்டு இருப்பாங்களா. இப்ப நம்ம ஜெங்கு ஒரு ஸ்கோர் ஒன்னு எடுத்துருவான். இதனால இந்த குவாய் பொண்ணும் நம்ம ஆனும் அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை எல்லாம் மறந்துட்டு வா அவன் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் கை கோர்த்து நின்று ஜாலியா குதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ரியலைஸ் ஆகுமா, அப்புறம் சே இவ கையா பிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ரியாக்ட் பண்ணிக்குவாங்க. சோ இந்த இடத்துல இருந்தே இவங்களுக்குள்ள இருந்த குட்டி குட்டி கிளாஷ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அடுத்து இப்ப அப்படியே மேட்ச் ரொம்ப சீரியஸா போய்கிட்டு இருக்கும். இதுல 2 டீமுமே ஈக்குவல் பாயிண்ட்ஸ்ல இருப்பாங்களா. இப்ப கரெக்டா நம்ம ஜெங்கு ஒரு ஷாட் ஒன்னு போடலான்ட்டு கையை அப்படியே தூக்குவானா, அந்நேரம் அந்த ஆப்போசிட் டீம்ல இருக்க பசங்க டக்கு நம்ம ஜெங்குவும் தள்ளி விட்டுருவாங்க. இதனால அந்த டீமுக்கு ஃபவுல் ஆயிரும். இப்ப நம்ம ஜெங்குக்கு ஃப்ரீ பால் ஒன்னு கிடைக்கும். சோ அவனை யாருமே டிஃபெண்ட் பண்ணாம இவனே ஸ்ட்ரைட்டா பால் போடுற மாதிரி இருக்குமா. இப்ப அப்படியே நம்ம ஜெங்கு ஆங்கிள் வச்சு கால்குலேட் பண்ணி பாத்துக்கிட்டு இருப்பான். ஆனா இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் அதே மாதிரி ஆங்கிள் வச்சு பாத்துக்கிட்டு இருப்பா. அவளுக்கு லைட்டா அந்த ஆங்கிளை மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி தோணுமா. உடனே இப்ப அவ அதை சொல்லாம நம்ம குவாய் கிட்ட சொல்லுவா. உடனே அந்த குவாய் பொண்ணு இங்க இருந்து அப்படியே கத்துவா, ஜெங் உன்னோட ஆங்கிளை கொஞ்சம் 40 டிகிரிக்கு மாத்து அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்டனும் ஜெங்கும் அதே மாதிரி செஞ்சு கரெக்டா இப்ப அந்த கோலை போட்டுருவான். அப்புறம் என்ன கரெக்டா டைமும் முடிஞ்சிரும். நம்ம ஜெங்கோட டீம் இந்த மேட்ச்ல ஜெயிச்சிரும். ஆனா நம்ம ஜெங்க பொறுத்த வரைக்கும் குவாய் தான் தன்னை கடைசி நேரத்துல காப்பாத்திருக்கா கரெக்டான ஆங்கிள் சொல்லி அப்படின்ட்டு அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப அப்படியே மேட்ச்ல ஜெயிச்சுக்கிட்டு எல்லாருக்குமே செம ஹாப்பி. இதுல நம்ம ஆனும் குவாயும் வேற அவங்க பழைய பகையெல்லாம் மறந்துட்டு அப்படியே ஒன்னா ஜாலியா வைப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அதுக்கடுத்து ஜெங் அப்படியே ஹாப்பியா ஃபர்ஸ்ட் குவாய் கிட்ட தான் வந்து பேச வருவானா, நீ சொன்னனாலதான் இன்னைக்கு இந்த மேட்சே நாங்க ஜெயிச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா குவாய் பொண்ணு ரொம்ப நல்லவதான் போல. அவ டக்குன்ட்டு சேச்சே அந்த டிப்ஸை நான் சொல்லல ஹேண்ட் தான் சொல்ல சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ அப்படியே லைட்டா ஓரமா போய்க்குவா. ஏன்னா அவளுக்கே தெரிஞ்சிருச்சு அடுத்து இவன் ப்ரப்போஸ் தான் பண்ண போறான் ஹேண்ட் கிட்ட அப்படின்ட்டு. அதனால அவளே லைட்டா ஓரமா போய்க்குவா. இப்ப நம்ம ஜெங் அப்படியே ஹேண்ட் பரவாயில்லையே நீ முந்தி மாதிரி இல்ல நல்ல அறிவாளி ஆயிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பி ப்ரப்போஸ் பண்ண வருவானா. இந்த வட்டம் நம்ம ஹீரோயின் தெளிவா புரிஞ்சுக்குவா, ஓகே உண்மையிலே ஜெங்குக்கு நம்ம மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ட்டு. அதனால டக்குன்ட்டு என்ன சொல்லிடுவானா, ஜெங் நீ எதுவுமே சொல்ல வேண்டாம், நீ என்ன சொல்ல போறன்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இப்ப நான் கிளவரா இருக்கேன்னு நீ சொன்ன பாத்தியா, அதுக்கு காரணமும் அவன் தான். அவனுக்கு என்ன பிடிக்கலன்னா என்ன, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நீயும் நானும் கண்டிப்பா எப்பயுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா மட்டும்தான் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. நம்ம ஜெங்கு அதை லைட்டா புரிஞ்சுக்குவோம். அதனால அவளை ரொம்பலாம் கம்பல் பண்ண மாட்டான். அதுக்கடுத்து இப்போ நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போயிருவா. இப்ப நம்ம ஜெங்கு அப்படியே சோகமா உட்காந்துருப்பானா, கூட அந்த குவாய் பொண்ணும் ஆறுதலுக்காக அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பா. இப்ப அப்படியே ஜெங்கு ரொம்ப சோகமா அந்த குவாய் பொண்ணு கிட்ட, போச்சு இனி என் லவ் அவ்வளவுதான், அவ ஒரு முடிவு எடுத்துட்டானா அதுல அவ எப்பயுமே ஸ்ட்ராங்கா தான் இருப்பா. சோ இனிமேல் அவளும் நானும் கமிட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல, எல்லாம் ஏமாறு தான் தப்பு. நான் என்னோட லவ் முன்னாடி அவட்ட சொல்லி புரிய வச்சிருக்கணும். நான் அவளாவே என்னோட லவ் புரிஞ்சுக்கான்னு நினைச்சிட்டு சைலண்டாவே அவ பக்கத்துல இருந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அதுக்கு உடனே அப்படியே அந்த குவாய் பொண்ணு, நீ இவ்வளவு பேசுறியே உனக்கு அந்த மாதிரி புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இவ கேட்கிற கேள்வியே நம்ம ஜெங்குக்கு புரியாது. ஆனா நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என்னன்னா இவளுமே சைலண்டா இல்ல லவ் சொல்லாம நம்ம ஜெங்கு கூடயே தானே இருக்கா, அதத்தான் அவ இன்டைரக்டா மீன் பண்றா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயினை தான் கட்டுவாங்க. அவ லைப்ரரியில உட்காந்து ஓவர் டைமா படிச்சுக்கிட்டே இருப்பாளா. இதனால பாவம் அவளுக்கு லைட்டா தூக்க வர மாதிரி இருக்கும். ஆனா அதையும் தாண்டி தூங்காம எப்படியோ கஷ்டப்பட்டு உட்காந்து படிப்பா. என்னன்னா எப்படியாண்டு இன்னும் நல்ல மார்க் எடுத்தா இதனால அந்த மேக்ஸ் கடவுள் அப்படி இம்ப்ரெஸ் ஆகி இவளோட லவ் அக்செப்ட் பண்ணிக்குவான் அப்படிங்கிற மாதிரி இவன் நினைச்சு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி படிச்சுக்கிட்டு இருப்பா. இதுல பாவம் ரொம்ப டயர்டா வேற இருப்பாளா. அதனால அப்படியே அவளையே அறியாம புக்ல படுத்து தூங்கிடுவா. இவ இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கப்ப லைட்டா இவ கண்ணுல தண்ணி வருமா, அந்த டிராப்ஸ் அப்படியே அந்த மேக்ஸ் புக்ல விழுகும். இந்த சீன் நடந்த உடனே டக்குனு இவளுக்கு பின்னாடி நம்ம ஹீரோ வந்துருவான். அவன் வந்து இப்ப அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோனை எழுப்பி எதுக்கு என்ன கூப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது, நம்ம இவனை கூப்பிடவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து சரி பயவுல வந்துருச்சு நம்ம பேச வேண்டியதெல்லாம் பேசிடுவோன்ட்டு, ஆமா நான் உங்களை கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப அவன் கையை பிடிச்சு பேச ஆரம்பிப்பாளா. ஆனா திரும்பி லவ் டாபிக் எடுத்தா இவன் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிருவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு சம்ல டவுட் இருக்க மாதிரி இப்ப நம்ம ஹீரோயின் இவனை பிடிச்சு பேசிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் தனியா பாத்ரூம்க்கு போய் ரொம்ப டீப்பா யோசிப்பா. நம்ம அவனை கூப்பிடவே இல்லை, ஆனா நம்ம கூப்பிட்டோம்னு சொல்லி அவன் நம்மளுக்கு முன்னாடி வந்து நின்னானே, அப்ப இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ட்டு டீப்பா யோசிப்பா. அப்பதான் அவளுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும். இவ கடைசியா தூங்குறப்ப இவ கண்ல இருந்து வந்து அந்த தண்ணி டிராப்ஸ் வந்து அந்த புக்ல பட்டிருக்கும். இது இவளுக்கு ஞாபகம் வந்தனையும் திரும்பி அப்படியே அந்த பச்சை மிளகா வெங்காயம் இது எல்லாத்தையும் கண்ணு கிட்ட கொண்டு வந்து எப்படியோ கண்ணீரை வர வச்சு அந்த புக்ல படம் வச்சிருவா. இது நடந்த அடுத்த செகண்ட்லயே நம்ம ஹீரோ கரெக்டா வந்துருவான். ஆனா பாவம் அவன் இப்ப எங்க வந்திருப்பான், கேர்ள்ஸ் பாத்ரூம்குள்ள வந்திருப்பான். ஆனா அது கூட தெரியாம நம்ம ஹீரோ சொல்லு எதுக்கு என்ன கூப்பிட்டு, எந்த கொஸ்டின் உனக்கு டவுட் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோயினோட ரூம்மேட் அதே பாத்ரூம்ல இருந்து வெளியே வருவா. அவ வந்து இவங்க 2 பேத்தையும் பார்த்தனையும், ஓகே நீங்க ஏதோ ரொம்ப பர்சனலா பேசுறதுக்காக இங்க வெயிட் பண்றீங்க போல, நான் திரும்பி பாத்ரூம் குள்ளே போறேன் அப்படின்ட்டு உள்ளே போயிருவா. அதுக்கடுத்து அப்படியே இங்க சீன் கட் ஆகி திரும்பி நம்ம ஹீரோயின் அவ ரூம்ல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாளா. அப்ப கண் ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும். சரின்ட்டு கொஞ்சம் ஐ டிராப்ஸ் எடுத்து கண்ணுல ஊத்துவா. இதனால திரும்பி ஆட்டோமேட்டிக்கா கண்ணுல தண்ணி வந்துருமா. இதுல படிச்சுக்கிட்டு வேற இருந்திருப்பா. அப்படியே அவ கண்ணீர் எல்லாம் அந்த புக்ல கொட்டிரும். சோ என்ன அடுத்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவான். ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் எங்க இருப்பா, அவளோட பெட்ல உட்காந்துருப்பா. அதனால நம்ம ஹீரோவும் அதே பெட்டுக்கே வந்துருவான். இவ இப்படி பெட்ல வச்சு இவனை கூப்பிட்டனையும் நம்ம ஹீரோ
எனக்கு தெரிஞ்ச உனக்கு டவுட்டுக்காக நீ அடிக்கடி கூப்பிடுற மாதிரி தெரியல, வேற ஏதோ வேலைக்காக கூப்பிடுற மாதிரி இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி போவான். கரெக்டா இப்பயும் அந்த ரூம் மேட் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினும் ஒரே பெட்ல இருக்கத பாத்துருவாளா. உடனே அவளும் அவ பங்குக்கு நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க, இருந்தாலும் பார்த்து நடந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவா. இந்த சீன்லாம் பாக்குறப்ப காப்ளின்ல நம்ம ஹீரோயின் எப்படி ஹீரோவை கூப்பிடுவாளோ அதே மாதிரிதான் சீன் எடுத்து வச்சிருப்பாங்க. என்ன அதுல ஃபயரு, இதுல கண்ணீர், அவ்வளவுதான் வித்தியாசம். அடுத்து இப்படி ஹாஸ்டல் ரூம்குள்ள உட்காந்து பேச வேண்டாம், வெளியே போய் பேசுவோம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வெளியே நடந்து வந்துட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் சரி நம்ம லவ் பத்தி பேசுவோம் அப்படின்ட்டு, எதுக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பா. ஆனா இதுக்கு நம்ம ஹீரோ அப்படி பதில் சொல்லாம அவன் அப்படியே அவனுக்குள்ள நடந்தது எல்லாத்தையும் யோசித்து பார்ப்பான். இவனுக்கு உண்மையில நம்ம ஹீரோயின் பிடிக்காமலாம் இல்ல, ஏன்னா நம்ம ஹீரோயின் ஜெங்க கூட பேசுறப்பலாம் இவனுக்கு ரொம்ப பொசசிவா இருந்திருக்கும். ஆனா என்னன்னா தனக்குள்ள என்ன ஃபீலிங் இருக்கு அப்படிங்கறது நம்ம ஹீரோக்கு சரியா தெரியல. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் ஒரு ஹியூமன், இவன் ஒரு கடவுள், இது செட் ஆகாது, இது ரூல்ஸ்லயே கிடையாது அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வரை இவனுக்கு இருக்கு. இதெல்லாம் இப்ப அப்படியே யோசித்து பார்த்த நம்ம ஹீரோ, இங்க பாரு எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு பிடிக்கல அதெல்லாம் வேற விஷயம், நம்ம ரெண்டு பேருக்குள்ள லவ்ங்கிறது ஒண்ணு இருக்கவே இருக்காது, அதுதான் ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இந்த பாயிண்ட் கேட்டனையும் நம்ம ஹீரோயின் அப்பனா ரூல்ஸ் ஒண்ணு இல்லவே இல்லைன்னா உனக்கு என்ன பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா கேட்பா. இதுக்கும் நம்ம ஹீரோ ஒழுங்கா ஆன்சர் பண்ணாம இல்ல எனக்கு சரியா தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. உடனே இப்ப நம்ம ஹீரோயின் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் தொடர்ந்து ஒரு 2 நிமிஷம் கண்ணி வைக்காம மாறி மாறி பாத்துக்குவோம், அப்படி பார்த்து முடிக்கிறப்ப கடைசி நம்மளுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அதுதான் நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்ப ரெண்டு பேரும் அப்படி மாறி மாறி பாத்துக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் ரொம்ப இமேஜினேஷன் பண்றாளோ இல்லையோ, நம்ம ஹீரோக்கு அப்படி பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வரும். நம்ம ஆன் கூட அவன் எப்படி எப்படிலாம் ஜாலியா இருந்தான் அதெல்லாம் அவன் எப்படி யோசித்து பார்த்துட்டே இருப்பானா. இதனால அவன் மனசு லைட்டா ஷேக் ஆகும். ஆனா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க கூடாதுன்ட்டு டக்குன்ட்டு ஒரு நிமிஷத்துலயே இது என்ன ஒரு வேஸ்டான கேமா இருக்கு, இதுல நான் விளையாட மாட்டேன் அப்படின்ட்டு அவளை பாக்குறது நிப்பாட்டிடுவானா. ஆனா இதை ஃபுல்லா புரிஞ்சுக்க தெரியாத நம்ம ஹீரோயின் என்ன பார்க்க கூட உங்களுக்கு இஷ்டம் இல்லையா, அந்த அளவுக்கு என்ன வெறுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. சரி பேசாம இதையே ஒரு பாயிண்டா வச்சிருவோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ, ஆமா நீ மேக்ஸ்ல இவ்வளவு மக்கா இருக்க, எனக்கு எப்படி ஒண்ணு போய் பிடிக்கும் நீ நினைச்ச அப்படிங்கிற மாதிரி லைட்டா ஹார்ஷா பேசி விட்டுருவானா. ஆனா இவன் இப்படி பேசினதுக்கு நம்ம ஆன் வருத்தப்படுவான்னு பார்த்தா அவ டக்குன்ட்டு, அப்பனா நான் நல்லா படிச்சு மேக்ஸ்ல கிளவரா இருந்தேன்னா உங்களுக்கு என்ன பிடிக்குமா, அப்பனா ஓகே இன்னில இருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மேக்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறேன், கடைசியில நான் மட்டும் நல்ல ஸ்கோர் எடுத்துட்டேன்னா நீ கண்டிப்பா என்னோட லவ் அக்செப்ட் பண்ணிக்குவ தானே அப்படின்ட்டு இப்ப டக்குன்ட்டு வா போய் படிக்கலான்ட்டு நம்ம ஹீரோவையும் தர தர நான் விழுத்துட்டு போயிருவா. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில 5 மணிக்கு கிரவுண்ட்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ நம்ம ஆனுக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பானா. பார்த்தா ஆன் வர மாதிரியே இருக்காது. சரின்னு போன் பண்ணா நம்ம ஆன் லைப்ரரியில உட்காந்துக்கிட்டு நான் 4 மணிக்கு எந்திரிச்சு ஜாகிங்லாம் முடிச்சுட்டேன், இப்ப நான் லைப்ரரியில உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை வச்சிருவா. இவன் இப்படி சொல்லிட்டு போனை வச்சனையும் அடுத்த செகண்ட்லயே நம்ம ஹீரோ அந்த லைப்ரரிக்கே வந்துருவான். வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ என்ன ஏமாத்தலாம்னு நினைக்கிறியா, வா போய் ஜாகிங் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவான். ஆனா நம்ம ஹீரோயினா, பாஸ் நான் உண்மையில தான் சொல்றேன், நான் ஜாகிங் முடிச்சிட்டேன், இங்க பாருங்க நான் ஜாகிங் முடிச்சதுக்கான வீடியோ ஆதாரம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து காட்டுவா. என்னன்னா உண்மையிலே நம்ம ஹீரோயின் 4 மணிக்கு ஜாகிங் போயிருப்பா போல. அது மட்டும் இல்லாம நேத்து நைட்டு நம்ம ஹீரோ இன்னைக்கு காலையிலேக்கு ஒரு ஃபார்முலா படிக்க சொல்லி கொடுத்திருப்பான். அதை நம்ம ஹீரோயின் விடிய காலையிலே உட்காந்து படிச்சு முடிச்சுட்டு இப்ப அதை அவங்கிட்ட அப்படி ஒப்பிச்சு காட்டுவாளா. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ, இங்க பாரு நான் ஏற்கனவே உனக்கு போட்டு கொடுத்த ஷெடியூலே ரொம்ப கஷ்டமான ஷெடியூல், அதையும் தாண்டி நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாத, ஹெல்த்துக்கு தான் நல்லது இல்ல, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா லெவல் ஏத்திட்டே போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆனா பாஸ் அதுக்கெல்லாம் இப்ப டைமே கிடையாது, நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியே ஆகணும், சரி எனக்கு இந்த சம்ல ஒரு டவுட் இருக்கு, வாங்க இதை எனக்கு சால்வ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை அதே இடத்துல ஆஃப் பண்ணிடுவா. அதுக்கடுத்து இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஆனோட கிளாஸ்ல தான் காட்டுவாங்க. இவ மட்டும் தான் உட்காந்துருப்பா. என்னன்னா இப்ப வர கிளாஸ் ரூமுக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துருவா போல. இவ வந்து கெடுத்தா குவாய் பொண்ணே வருவா. அவ வந்து ரொம்ப ஷாக் ஆயிருவா. என்னம்மா இது நீ தூங்கவே போலியா, நைட்டு பூரா எங்கேயோ உட்காந்து படிச்ச, கண்ணை பாரு எவ்வளவு வீங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த குவாய் பொண்ணு கலாய்ச்சிக்கிட்டு இருப்பா. ஆனா அதெல்லாம் நம்ம ஹீரோயின் பெருசாவே எடுத்துக்காம இப்பதான் அவங்க ரெண்டு லைட்டா க்ளோஸ் ஆயிட்டாங்கல்ல, அதனால எனக்கு இந்த சம்ல ஒரு டவுட் இருக்கு, இதை சொல்லி கொடு அப்படிங்கிற மாதிரி இப்பயும் முட்டி முட்டி உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பா. இது பார்த்தாதுன்ட்டு நைட்டு ரொம்ப லேட்டா வேற உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப நம்ம ஹீரோயின் நைட் டைம் லைப்ரரியில தான் காட்டுவாங்க. அவ மட்டும் தான் ஹோல் லைப்ரரியிலே முழிச்சு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பா. இதுல பாவம் அவளுக்கு தூக்கம் வேற வந்துகிட்டே இருக்கும். ஆனா அதையும் மீறி ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ கால் பண்ணுவான், எங்க இருக்க அப்படின்னு கேட்கறக்காக. நம்ம ஹீரோயின் நான் லைப்ரரியில இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதை கேட்டு நம்ம ஹீரோ திட்டி விட்டுருவான். நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நான் போட்டு கொடுத்துருக்க ஷெடியூல் படியே படி, தேவையில்லாம எதுவும் மாத்தாத, ஹெல்த்துக்கு நல்லது இல்லை அப்படின்ட்டு, என் பேச்சை கேட்கவே மாட்டியா அப்படிங்கிற மாதிரி திட்டுவான். ஆனா நம்ம ஹீரோயினா நம்ம ஹீரோ பேச்சை கூட கேட்க மாட்டா. இங்க பாருங்க மாஸ்டர், நான் நல்லா படிச்சா உங்களுக்கு தானே பெருமை, இப்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போனை வைங்க அப்படிங்கிற மாதிரி போனை கட் பண்ணிட்டு வாட்டுக்கு படிக்க உட்காந்துருவா. இவ இப்பெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்றத பார்த்தனையும் நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு மாதிரி மனசுக்குள்ள கஷ்டமான ஒரு ஃபீலிங் மாதிரி வரும். உடனே இப்ப அவன் லைப்ரரிக்கு வந்துருவான். வந்து நம்ம ஹீரோனை நல்லா மிரட்டுவான். நான் தான் சொன்னேன்ல, தேவையில்லாத எக்ஸ்ட்ரா டைம் ஸ்டடிஸ்லாம் வேண்டாம், நான் போட்டு கொடுத்த ஷெடியூல் படியே படி, இப்ப தூங்குற டைம் வந்துருச்சு, வா போலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஃபோர்ஸபிளா கூப்பிடுவான். ஆனா இப்பயும் நம்ம ஆன் வர மாதிரியே இருக்க மாட்டாளா. அதனால நம்ம ஹீரோ டக்குன்னு அவளை தூக்கிட்டு இவன் வீட்டுக்கே வந்து இவன் கட்டிலே போட்டு விட்டுருவான். ஒழுங்கு மரியாதை இங்க படு, மித்த விஷயம் எல்லாத்தையுமே நாளைக்கு காலையில பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து சொல்லுவானா. பாவம் நம்ம ஹீரோயின் அவ மூஞ்சில தெரியற சந்தோஷத்தை வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத நிலைமையில இருப்பா. அப்புறம் சரி இவன் தான் இவ்வளவு சொல்றானே அப்படின்ட்டு அவளும் அங்கேயே தூங்கிடுவா. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்து ஆனை எழுப்புறக்காக வருவானா. அவனும் கூப்பிட்டு பாப்பா,
நம்ம ஹீரோயின் எந்திரிச்ச படவே இருக்க மாட்டா. பாவம் நல்ல டயர்ட்ல தூங்குவா போல. நம்ம ஹீரோ கடுப்பாகி, இங்க பாரு இப்ப மட்டும் நீ சீக்கிரம் எந்திரிக்கல, இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் 100 தடவை எழுத சொல்லுவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணி பார்ப்பான். எந்திரிக்கிற மாதிரி தெரியாது. அதுக்கடுத்து நிறைய சிக்கன் விங்ஸா வாங்கிட்டு வந்து, இந்த உனக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிடு அப்படிங்கிற மாதிரிலாம் பக்கத்துல வரைக்கும் பிளேட்டை கொண்டு வருவான். ஆனா அப்பயும் நம்ம ஹீரோயின்ட்டு ஒரு அசைவும் இருக்காது. ஒருவேளை இவன் நம்ம அட்டென்ஷனுக்காக நடிக்கிறாளோ அப்படின்ட்டு, இப்ப மட்டும் நீ எந்திரிக்கல, உன்னை நான் கிஸ் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆனோட கையை பிடிப்பான். பார்த்தா அவ கை செமையா கொதிக்கும். பாவம் நம்ம ஹீரோயினுக்கு நைட் எல்லாம் முழிச்சு படிச்சனால காய்ச்சல் வந்துருச்சு போல. ஆனா நம்ம ஹீரோக்கு இது காய்ச்சல் தான் அப்படிங்கறது தெரியல. அவனுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னே புரியாது. உடனே டக்குன்ட்டு அவனோட மித்த கடவுள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிடுவான். அதுல ஒரு கடவுள், இங்க பாரு, ஹீட் நம்ம கொடுத்தோம்னா பாடியில இருக்க எல்லா எனர்ஜியும் கைனடிக் எனர்ஜியா மாறிடும். சோ இதனால அவ எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அவளை சீக்கிரம் போய் சுடுதண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோவா, டே அவ வாயவே திறக்க முடியாத நிலைமையில இருக்கா. சோ இந்த ஐடியா ஒத்து வராது, வேற ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்ட்டு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இதெல்லாம் பாக்குறப்ப என்ன பெரிய சப்ஜெக்ட் கடவுள் நீங்கெல்லாம், ஒரு சாதாரண ஃபீவரை எப்படி சரி பண்ணணும்னு கூட உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து நம்ம ஹீரோ இவங்களெல்லாம் நம்பினா வேலைக்காகாது அப்படின்ட்டு அடுத்து இப்ப நம்ம யுவானை தான் கூப்பிடுவான். அவன் வந்தனையும் நம்ம ஹீரோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இந்த மாதிரி அவள் லேட் முடிச்சு உட்காந்து படிச்சா, அதனால அவ உடம்புக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், எந்திரிக்கவே மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்டு யுவான் சிரிப்பான். டேய் இதுக்கேண்ட இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க, இது ஜஸ்ட் ஃபீவர், இதை எப்படி சரி பண்ணணும்ட்டு நான் சொல்லித்தரேன், தயவு செஞ்சு கொஞ்சம் புக்கை தாண்டி யோசிங்கடா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்ப அப்படியே யுவான் நம்ம ஹீரோனுக்கு எவ்வளவு காய்ச்சல் இருக்குன்ட்டு தொட்டு பாக்குறக்கா பக்கத்துல வருவானா. இதை பாக்குறப்ப நம்ம ஹீரோக்கு லைட்டா கடுப்பாகும். ஆனா இதை உடனே நம்ம யுவான் புரிஞ்சுக்குவான். டே அவனுக்கு காய்ச்சல் அடிக்குது, நானும் அவளுக்கு ஃப்ரெண்டு தான், தயவு செஞ்சு பொறாமப்படாத அப்படிங்கிற மாதிரி இப்பயும் அவன் விடாம கிண்டல் தான் அடிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அப்படியே நம்ம ஹீரோனுக்கு நல்ல ஒரு திக்கான பெட்ஷீட் பொத்தி விடுறது, அப்புறம் அவ தலையில நல்ல ஹாட்டான வாட்டர் ஒரு டவல்ல நினைச்சு அப்படியே அவ தலை மேல வச்சு விடுவாங்க. இதெல்லாம் பண்ண கெடுத்து உடனே நம்ம ஹீரோ, சரி இப்ப இவ்வளவு பண்ணிட்டோம்ல, அப்ப அவ சீக்கிரமே எந்திரிச்சிருவாளா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு உடனே யுவான், டே கொஞ்சம் பொறுமையாருடா, அவ டயர்டா இருக்கிறனாலதான் அவளுக்கு காய்ச்சலே வந்திருக்கு, நல்லா தூங்கி எந்திரிச்சா சரியா போயிடும். சப்போஸ் அவ ஸ்லீப்பிங் பியூட்டி மாதிரி தூங்கிக்கிட்டே இருப்பா அப்படின்னு நீ பயந்தேனா, அவளை எழுப்புறக்கு நீ வேணா உன்னோட ட்ரூ கிஸ கூட அப்படிங்கிற மாதிரி சும்மா கிண்டலா தான் சொல்லுவான். இப்ப இதை இவன் சொல்லிட்டு, சரி எப்படி அவ கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சிருவா, நான் போய் அவளுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வெளியே போவானா. நம்ம ஹீரோ இப்ப அப்படியே நம்ம ஆனையே உத்து பாத்துக்கிட்டு இருப்பான். இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம யுவான் சொன்னான்ல, அதே இவன் மைண்டுக்கு வரும். அப்பனா ஒருவேளை நம்ம ட்ரூ கிஸ்னால இவ எந்திரிச்சிருவாளோ அப்படின்ட்டு அவளை கிஸ் பண்ணலான்ட்டு அடி பக்கத்துல போவான். இந்நேரம் கரெக்டா சிவ பூஜையில கரடி புகுந்த மாதிரி திரும்பி அந்த யுவான் உள்ள வந்து, டே அந்த ஏர் கண்டிஷனர்ல ஆஃப் பண்ணிரு அப்படின்னு சொல்றக்கா உள்ள வருவான். பார்த்தா இங்க இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். அதுக்கடுத்து நம்ம யுவானே புரிஞ்சுக்குவான். டே நான் ஒரு பேச்சுக்கு தாண்டா சொன்னேன் ட்ரூ கிஸ்ன்ட்டு, அதுக்குன்ட்டு இதான் சாக்குன்னு அவளை கிஸ் பண்ண போற பாத்தியா நீயே அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை கலாய்க்கிறதுக்கு எப்பப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ அதெல்லாம் அந்த யுவான் கரெக்டா யூஸ் பண்ணிக்குவான். அடுத்து அப்படியே கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஆன் எந்திரிச்சிருவாளா. கண்ணை திறந்து பார்த்தா யுவான் தான் பக்கத்துல இருப்பான். நீங்க என்ன இங்க பண்றீங்க, மாஸ்டர் ஷூங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ரொம்ப டயர்டா கேட்பாளா. யுவான் அப்படியே, நீ ரிலாக்ஸ் ஆயிரு, அவன் கீழே தான் உனக்காக சுடுதண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட, நான் ஒழுங்கா அன்னைக்கே உன்னை சைனீஸ் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ண சொன்னேன், இப்ப பாரு மேக்ஸ் எடுத்துட்டு நீ இவ்வளவு கஷ்டப்படுற அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசிக்கிட்டு இருப்பாங்களா. கரெக்டா இந்நேரம் நம்ம ஹீரோ அந்த சுடுதண்ணி எடுத்துட்டு இந்த ரூம் வாசல்ல தான் நிப்பான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின், எனக்கு சைனீஸ் சப்ஜெக்ட் சின்ன வயசுல இருந்து பிடிக்கும் தான், ஏன் இந்த காலேஜுக்கு வரப்ப நான் சைனீஸ் டிபார்ட்மெண்ட் தான் எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஆனா இங்க வந்து இந்த மாஸ்டர் ஷூ கூட பழகின கடத்த எனக்கு தெரிஞ்சிச்சு மேக்ஸால எவ்வளவு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் நம்ம பண்ணலாம். ஏன் நம்ம பண்ற சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம பெர்ஃபெக்ட்டா மேக்ஸ் அப்ளை பண்ணா அதுல நிறைய ப்ராஃபிட் இருக்குங்கிறத ரீசெண்டா தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் சொல்லுவா. இவ இப்படி சொன்னோனையும் நம்ம ஹீரோக்கு அப்படியே ஒரே சந்தோஷமா இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே கேஷுவலா உள்ள வந்து, டே யுவான் போதும் நீ கிளம்பு, அதான் வெந்திரிச்சிட்டால நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா அவள் மனசை தயவு செஞ்சு மாத்தி தொலைஞ்சிடாதடா போய் தொலை அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா மீன் பண்ண வருவான். இப்ப அதுக்கடுத்து யுவானும் அங்க இருந்து கிளம்பிடுவானா. அடுத்து நம்ம ஹீரோ அப்படியே லைட்டா கோவமா நம்ம ஆனையே பாத்துக்கிட்டு இருப்பான். அப்புறம் ஆனே சொல்லிடுவா, சாரி மாஸ்டர், நீங்க சொன்னதை நான் அப்பயே கேட்டிருக்கணும், தேவையில்லாம உங்க ஷெட்யூல் எல்லாம் மாத்தி இப்ப பாருங்க கடைசியில எல்லாருக்கும் பிரச்சனையா வந்து நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பாளா. அப்ப நம்ம ஹீரோ கேட்பான், சரி நீ எதுக்கு தேவையில்லாம ஷெட்யூல் எல்லாம் மாத்தி இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அதுக்கு நம்ம ஆன் அப்படியே, சப்போஸ் நான் மட்டும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப நல்ல மார்க்ஸ் எடுத்தேனா அப்ப உங்களுக்கு என்ன பிடிக்க வாய்ப்பு இருக்குதானே, அதனாலதான் அப்படி பண்ணேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சுகமா சொல்லுவாளா. இதை கேட்டு முடிச்சோனையும் நம்ம ஹீரோ, அண்ட் இங்க பாரு இனிமேல் நீ தயவு செஞ்சு இப்படி ஷெட்யூல் எல்லாம் மாத்தாது, அது மட்டும் இல்லாம எனக்கு இப்பதான் உன்னை புரிஞ்சிச்சு, நானும் உன்னை ரொம்ப விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு சொல்லிடுவான். இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கும். அப்ப நம்ம ஆனை யோசித்து பாருங்க, அவளுக்கு அப்படி மொத்தமா மைண்டுக்குள்ள எதுவுமே ஓடாது. ஆனாலும் நம்ம ஆனு, மாஸ்டர் ஷூ நீங்க எனக்கா சும்மா சொல்லாதீங்க, நீங்க எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறக்காக சும்மா என்ன சமாதானப்படுத்துறதுக்காக அப்படி சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவ பேசுவாளா. ஆனா இப்ப நம்ம ஹீரோ அப்படி நல்லா க்ளோஸா வந்து, இங்க பாரு ஆன், எனக்கு லவ்னா என்ன ஃபீல் அப்படிங்கறது தெரியாம இருந்துச்சு, ஆனா இப்ப அதை நான் கொஞ்சம் கொஞ்சமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அதனாலதான் நான் கான்பிடென்ட்டா சொல்றேன் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம ஹீரோனுக்கு அப்படி சந்தோஷமா இருக்கும். அப்படி இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கடுத்து இவங்க வாழ்க்கையில என்ன ஆச்சு அப்படிங்கறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே गाइस, நாளைக்கு வீடியோல உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை பை.